பழைய பட சீன்ஸ் இருக்குல்ல, அதை ஆல்மோஸ்ட் அந்த இதுக்கே நீங்க ஃபிலிம் பண்ணிட்டீங்க. அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவா இருக்கட்டும், பிளாக் அண்ட் ஒயிட் கிரெயின்ஸ், ஈவன் அந்த ஒளித்தரம் கூட கொஞ்சம் அது கம்மி பண்ணி அப்படிதான் இருக்கு. அந்த படத்துல வரக்கூடிய பாடல்கள் மட்டும் ஏன் புதுசா நியூ இல்ல, ஏன்னா நான் அந்த பாடலை எடுத்த பாடலா காட்டல, நான் அது குமாரியோட மனநிலையா தான் அதை காமிச்சேன். குமாரியோட மனநிலை வந்து ஏன்னா நான் அதையும் பிளாக் அண்ட் ஒயிட் கலரா பண்ணியிருந்திருக்கலாம். எனக்கு அந்த இடத்துல கலராகவே காமிச்சிருவோம் அப்படிதான் தோணுச்சு எனக்கு. அதான் அதுக்கான ஒரே சிம்பிள் ரீசன், குமாரியோட மனநிலை இன்னைக்கும் ஒரு மனநிலை மாடர்னா. ஏன்னா நான் ஒரு வாட்டி நான் எடிட் பண்ணி பண்ணி பார்க்குறப்ப என்னடா ஏதோ புதுசாக இருக்கு, ஏதோ தப்பாகவே இருக்குன்ற மாதிரியே இருந்தது எனக்கு. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓ ஒரு பொண்ணு அதாவது நம்ம வந்து ஒரு ஆண் தான் காதலிக்கிறத நம்ம அடிக்கடி படத்தில் பார்த்துட்டோம். பார்த்து 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 தடவை நான் வந்து தடவைன்னு இல்லை, ஏதோ வந்து ஒரு பெண் வந்து காதல் வயப்படுறத வந்து அந்த ஆர்க்கை ஃபாலோ பண்றப்ப எனக்கு ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு நம்மளே பார்த்து பழகாத விஷயத்தை நம்ம எடுத்து அது வந்து ஓ சரி ஆமா குமாரி காதல் வயப்படுறான்றதை நம்ம காட்டுறோம், அது வந்து பார்த்து பழகாதனால நம்மளுக்கு அப்படி இருக்கு. சரி அதை வந்து நான் காட்டணும்னு நினைக்கிறப்ப நான் அதை இப்படி வெறும் கலர்ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன்.